இந்த வீடியோவை பார்த்தேன், எனக்கு என்ன சொல்லுங்கன்னு தெரியல. இன்னைக்கு அந்த பையனுடைய நிலைமை என்னவா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது அந்த பையன் வந்து வேலைக்கு போயிட்டு அந்த ஏரியாவோட வாரான். அந்த டைமில் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு போராட்டம் நடத்துறாங்கன்னா அது வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் நடத்தணும். அப்படின்னா பொதுமக்களுக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் நிற்கணும். அப்போ அந்த இடத்துல அந்த பையனுக்கு வந்து போலீஸ் தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். நின்று வண்டிகள் எல்லாம் ஒதுக்கி வண்டிகளுக்கு இடம் கொடுத்துருக்கணும். ஆனால் போலீஸ் அதை பண்ணல. ஏன் பண்ணல? அப்போ அதை தாண்டி அந்த பையன் அவசரத்தில் ஏதோ பேசியிருப்பான் போல இருக்கு. அந்த டைமில் கட்சியினர் வந்து மாறி மாறி வாக்குவாதம் வருது. அது எங்கேயோ போகுது. போராட்டத்தில் போலீஸ்காரர் வராரு. வந்து என்ன ஏதோ ரொம்ப ரவுடாக ஏதோ பேசியிருப்பார் போல இருக்கு. பேசிட்டு ஃபர்ஸ்ட் கை நீட்டினது அந்த போலீஸ்காரர். அப்போ எதிர்த்து அந்த பையன் கை நீட்டிட்டான். அது தப்பு தான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் வந்து அந்த பையனை அடிச்சது வந்து தப்பு தானே. இதுல வந்து யார் வந்து அதிகாரம் கொடுத்தா? போலீஸுக்கு வந்து பொதுமக்கள் அடிக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இப்போ வந்து அந்த பையன் மேல வந்து பல வழக்குகளை போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்போ போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படித்தானே? நாங்களுமே வந்து ஒரு டைம்ல வந்து பல செலெக்ஷன் அட்டன் பண்ணோம், போலீஸ் ஆகணும். ஆனா எங்களால் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அந்த வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பொதுமக்கள் இடையூறு பண்ணாச்சுன்னா அந்த பொதுமக்கள் எங்க போவாங்க? இன்னைக்கு அந்த பையன் என்ன நிலைமையில இருக்கானோ அதை நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்குமே வாய்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை தான். அந்த மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதுக்கு தமிழக அரசு ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கணும். அந்த பையனை வந்து நல்லபடியா சேஃபா வெளில கொண்டு வரணும். அப்படி அந்த பையனுக்கு என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அதுக்கு ஒரு படி மேல அந்த போலீஸ் அதிகாரி மேல கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் இப்போ போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் பார்க்கும்போது மக்களை வந்து அவங்க பசங்களை வந்து போலீஸ் எக்ஸாம் எழுத வைக்கணுமா அந்த மாதிரி தோண வைக்குது. அதுக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதுங்க. போலீஸ்ல இருந்துட்டு மக்களுக்கு பல பேர் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி எல்லா போலீஸுமே மக்களுக்காக உழைக்கணும். அப்பதான் நாடும் நல்லா இருக்கும். எல்லைக்கு ராணுவ வீரர்கள் எப்படியோ அது மாதிரி தான் நம்ம நாட்டுக்கு நீங்க. ஸோ தயவு செய்து உங்களோட பணியை நல்லபடியாக மக்களுக்காக தொடருங்க. நன்றி, வணக்கம்.